உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 16ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 குருவாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை, பராபவ வருஷம் சித்திரை மாதம் 3ஆம் நாள், சதுர்த்தசி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரை, சித்த யோகம், போயாதன அமாவாசை. இன்றைய தினம் ராகுகாலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் பூரம் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். பூரம் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் தெற்கு, பரிகாரம் தைலம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் சாந்தம், ரிஷபம் பொறுமை, மிதுனம் அலைச்சல், கடகம் ஓய்வு, சிம்மம் பயம், கன்னி நட்பு, துலாம் குழப்பம், விருச்சிகம் லாபம், தனுசு வெற்றி, மகரம் நிறைவு, கும்பம் சினம், மீனம் நன்மை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருப்பின் கேள்விகளாக சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, வருஷ பிறப்பு. வருஷம் பிறந்துட்டது. முந்த நாள் பராபவ என்னும் நாமம் கொண்ட வருஷம் பிறந்துட்டது. இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரருக்கும் எப்படி இருக்க போகின்றது என்பதை ஒரு நாளைக்கு ஒரு ராசி வீதம் 12 தினங்கள் 12 ராசியினருக்கும் பலன் சொல்ல போகின்றேன். இன்றைக்கு பொது பலன் சொல்ல போகின்றேன். பொது பலன் என்றால் ஒரே பார்வையில் 12 ராசிக்கும் நீங்கள் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பீர்கள். அதெல்லாம் சரி ஐயா, ஒரு நாளைக்கு ஒரு ராசி ஆறுதலாக சொல்லுங்கோ. ஆனால் இப்போ பொதுவாக எந்த ராசிக்கு கூடாது, எந்த ராசிக்கு நல்லது என்பதை பொதுவாக 12 ராசிக்கும் இன்றைக்கு சொல்லுங்கோ என்று கேட்கக்கூடிய அவசரக்காரர்களுக்காக இன்றைக்கு ஒரே நாளையில் 12 ராசிகளுக்கும் யாருக்கு கூடாது, யாருக்கு நல்லது, யாருக்கு மத்திம பலம் என்று 3ஆக பிரித்து சொல்ல போகின்றேன். முதலாவது மேஷ ராசி. மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் சனீஸ்வரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் 7.5 சனி நடந்து கொண்டு இருக்குது. குரு பகவான் 4ஆவது வீட்டில் இருக்கிறார். அதுவும் அவ்வளவு பெரிய நன்மை இல்லை. எனவே மேஷ ராசிக்காரர்கள் 7.5 சனிக்கு பரிகாரம் செய்யுங்கோ. 7.5 சனி நடக்கிறதுனால பொறுமையாக இருங்கள், நிதானமாக இருங்கள், விட்டு கொடுத்து நடங்கள், குரு வழிபாடு செய்யுங்கள், சனி வழிபாடு செய்யுங்கள், வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள், சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொண்டு வாருங்கள். ரிஷப ராசிக்காரர். ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு 12 ராசியிலையும் மிகச்சிறந்த ராசி என்று சொன்னேன். அதே மாதிரி தான் தமிழ் புத்தாண்டும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வரன் இந்த வருடம் பூராக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆவது வீட்டில் இருந்தார். ஆனால் இவ்வளவு நாளும் குருவும் தனஸ்தானத்தில் இருந்தார், சனீஸ்வரன் லாபஸ்தானத்தில் இருந்தால் நல்லா இருந்துச்சு. ஆனால் குரு இப்போ 3ஆவது வீட்டுக்கு மாறிட்டார். அப்படி மாறினாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனீஸ்வரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை செய்யலாம், புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம், முன்னேற்றத்துக்குண்டான முயற்சிகளை செய்யலாம்.
நன்மையான பலன்களே நடைபெறும். எனவே ரிஷபராசிக்காரர்கள் பெருசாக அலட்டி கொள்ளாதீங்கோ, பயப்படாதீங்கோ, உங்களுக்கு நல்லதே நடக்கும். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் கர்மஸ்தானம் 10வது வீட்டில் சனீஸ்வரன் இருக்கார். குரு தனஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் முக்கியமான 2 கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரர்களுக்கு பராபவ என்று சொல்லக்கூடிய இந்த பிறந்திருக்கக்கூடிய வருஷம் சித்திரை முதல் பங்குனி மாதம் வரையிலான பலன்கள் நல்ல பலன்களே நடைபெறும். தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்படலாம், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். பதவி உயர்வு உண்டு, சம்பள உயர்வு உண்டு, வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டு, கையில் காசு வந்து கொண்டே இருக்கும், செலவுக்கேற்ற வருமானம் இருக்கும், எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வரும், எதிர்பார்த்த இடத்துல இருந்தும் பணம் வரும், கடன் சுமை படிப்படியாக குறையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மையான பலனே நடைபெறும். கடக ராசியை பொறுத்தவரையில் 9ல் குரு இருக்கார். குரு 9ல் இருக்கிறது பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லம். சனீஸ்வரன் 9ல் இருக்கார். குரு ஜென்மத்தில் இருக்கார். சனி 9, குரு ஜென்மத்தில் இருக்கார். கடகராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு நன்மையான பலன்களே நடைபெறும். கஷ்டங்களை எல்லாம் தாண்டிட்டீங்கள், இப்போ நல்லது தான் நடக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடைபெறுகின்றது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ, உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கோ, மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள், உடல் பயிற்சி கண்டிப்பாக செய்யுங்கள், யோகாசனம் மூச்சு பயிற்சி எல்லாம் செய்யுங்கோ. ஆரோக்கியம் இந்த வருஷம் பராபவ வருஷம் சிம்ம ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய நாள். சரி, சனிதான் கெட்டு போயிருக்கார், குரு எப்படி இருக்கார்னு பார்த்தா அவரும் விரயஸ்தானத்தில் இருக்கார். அதனால் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம். அலைச்சல், பிரயாணம், நஷ்டங்கள் ஏற்படலாம். வியாழக்கிழமை தட்சணாமூர்த்தி வழிபாடு, சனிக்கிழமை சனீஸ்வர வழிபாடு 2ம் செய்யுங்கோ. சிம்ம ராசிக்காரருக்கு இந்த வருஷம் கூடாது. கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் குரு பகவான் 11வது வீட்டிலையும் சனி பகவான் 7வது வீட்டில், 7ல் சனி இருந்தால் கண்டச்சனி, கண்டங்கள், தத்துக்கள், விபத்துக்கள், ஆபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆனாலும் குரு பகவான் 11ல் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மத்தியமமான பலன்கள், நல்லதும் கெட்டதும் கலந்த பலன்கள் நடக்க வாய்ப்புண்டு. துலா ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் சனீஸ்வரன் 6ல் இருக்கார், அது நல்லம். குரு 10ல் இருக்கிறது அவ்வளவு விசேஷம் என்று இல்லை. மத்தியமமான பலன்கள், தொழிலில் மாற்றம், வீடு மாற்றம், வாகன மாற்றம் அல்லது மாற்றம் பற்றிய சிந்தனை உருவாகும். ஏதாவது ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் சனீஸ்வரன் பஞ்சமஸ்தானத்திலேயும் குரு நவமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திலேயும் இருப்பினம். இது 2ம் மத்தியமமான பலன்கள், நல்லதும் கெட்டதும் கலந்த பலன்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடைபெறும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ல் சனி, அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய 4வது வீட்டில் சனீஸ்வரன் இருக்கார். அட்டமத்து குரு, குரு 8ல் இருக்கார். அட்டமத்து குரு. தனுசு ராசிக்காரர்களுக்கு காலம் கூடாது. சனி 4ல் இருக்கிறதும் கூடாது, குரு 8ல் இருக்கிறதும் கூடாது. அவமானங்கள் ஏற்படலாம், கெட்ட பெயர் ஏற்படலாம், தாயினால் மருத்துவ செலவு ஏற்படலாம், தாயினுடைய உடம்புக்கு ஆரோக்கிய குறைவு அல்லது பகை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வீடு வாகனத்தினால சிக்கல்கள் ஏற்படலாம். உங்களுடைய ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படலாம். மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புண்டு. அவமானம், கெட்ட பெயர், தேவையில்லாத விமர்சனங்கள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசிக்காரருக்கு காலம் கூடாது. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் சனீஸ்வரன் 3வது வீட்டில் இருக்கிறார். 7ரை சனி முடிந்து விட்டது. அதே நேரத்தில் குரு பகவான் 7வது வீட்டில் இருக்கார். சனி 3ல் இருக்கிறதும் குரு 7ல் இருக்கிறதும் நன்மையான பலன்களையே தரும். புதிய முயற்சிகள் வெற்றியளிக்கும். புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம். திருமண வாய்ப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கோ உங்களோட பிள்ளைகளுக்கோ திருமண வயதில் இருந்தால் அந்த காரியம் நடக்கும். சுபகாரியங்கள் நடக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உருவாகுது. மகர ராசிக்காரர்களுக்கு நன்மையான காலம் நடைபெறுகின்றது. மகர ராசிக்காரருக்கு நல்லது.
கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையில் 2ல் சனீஸ்வரன் இருந்தால் 7.5 சனி நடக்கின்றது. கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நடப்பதனால் சனிக்கிழமை விரதமிருந்து சனீஸ்வர வழிபாடை செய்து வாருங்கள். என்ன வேலை இருந்தாலும் 7.5 சனின்னு 3 ராசி மேஷம் கும்பம் மீனம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி நடைபெறுவதனால் என்ன வேலை இருந்தாலும் சனிக்கிழமை கோயிலுக்கு போய் சனீஸ்வர வழிபாடை தொடர்ந்து செய்து வாருங்கள். குரு செலி இல்லாதவர்கள் வியாழக்கிழமை வழிபாடு அதை செஞ்சு வாங்கோ. குருவும் உங்களுக்கு 6ல் இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகளை சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகள் வரலாம். எதிரிகளினால் தொல்லை ஏற்படலாம். கடன் சுமை அதிகரித்து காணப்படும். இந்த காலத்தில் கடன் வாங்காதீங்கோ, கடன் கொடுக்காதீங்கோ, 2ஐயும் செய்யக்கூடாது. கடன் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. எல்லாத்திலையும் நிதானமாக செயல்படுங்கள், பொறுமையாக செயல்படுங்கள். மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஜென்ம சனி நடைபெறுகின்றது. மீன ராசிக்கு 7.5 சனி. 3 ராசி சொல்லியிருக்கேன், மேஷம் கும்பம் மீனம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி நடக்குது. அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அட்டமத்து சனி நடக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டச்சனி. இந்த ராசிக்காரர்கள் அனைவரும் கும்பராசி மீனராசி மேஷராசி 7.5 சனி, சிம்ம ராசி அட்டமச்சனி, கன்னிராசி கண்டச்சனி, தனுசு ராசி அர்த்தாஷ்டமச்சனி. இந்த ராசி 6 ராசி சொல்லியிருக்கேன். 12ல் பாதி பேருக்கு சனீஸ்வரன் இப்போவும் பாதிப்பார். இந்த 6 ராசிக்காரர்களும் என்ன வேலை இருந்தாலும் சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கள். சனீஸ்வரனை வலம் வந்து கும்பிடுங்கோ. நீல பூவினால் சனீஸ்வரனுக்கு மாலை சாத்துங்கள், அர்ச்சனை செய்யுங்கள். எள்ளு தீபம் எள்ளுச்சட்டி எள்ளு தீபம் ஏற்றி சனீஸ்வரனை மனதார வழிபடுங்கள். தேய்பிறை அஷ்டமி காலபைரவர் வழிபாடு செய்து வாருங்கள். தினசரி ஆஞ்சநேயரை கும்பிடுங்கள். காகத்திற்கு சாதம் பெய்யுங்கள். சாதத்தில் எள்ளும் நல்லெண்ணெயும் விட்டு கலந்து காகத்துக்கு வையுங்கோ. இது மிகப்பெரிய பரிகாரம். காகத்துக்கு எள்ளுச்சாதம் வைப்பது மிகப்பெரிய பரிகாரம். அதை செய்யுங்கள். நொண்டி முடவர்களுக்கு உதவி செய்யுங்கள். சனியினால் வரக்கூடிய தீமை குறையும். மீனராசிக்காரர்களுக்கு குரு 5ல் இருக்கிறதுனால நன்மைகள் நடைபெறும். மீனராசிக்காரர்களுக்கு நன்மையான பலன்களே நடைபெறும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.